ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான 11 அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சிட்டியில் ஒரு சீரியல் கில்லர் அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் செத்து போனவங்க யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு உடலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எரிச்சிடறான். போலீஸ் குழம்பி போயிடுறாங்க. செத்தவன் யாருன்னு தெரிஞ்சாதான் கொன்னவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இங்கே செத்தவன் யாருன்னு தெரியல, கொன்னவன் யாருன்னு தெரியல. ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சீரியல் கில்லர் அடுத்த கொலையும் பண்ணி முடிச்சிடறான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வழக்கு நம்ம ஹீரோவோட கைக்கு வருதுங்க. ஒவ்வொரு கிரைம் சீனா போய் பார்க்கறாரு. வழக்க ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வர திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. இந்த படத்தோட கிளைமேக்ஸை நம்ம கொஞ்சம் கூட ப்ரிடிக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை படத்தோட கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரங்க. யாரோ ஒரு மர்ம நபர் இன்னொரு நபரை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சு பெட்ரோல் எல்லாம் ஊத்தி கொளுத்தி விட்டுறாருங்க. யார் அந்த நபர், எதற்காக இந்த நபரை இப்படி கொலை பண்ணாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில அந்த ஏரியால இருக்கிறவங்க பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. எரிஞ்ச நிலையில ஒரு ஆண் சடலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்காரங்க அந்த டெட் பாடியை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா எம்ஜி ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை காட்டுறாங்க. இந்த ஃபினான்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா பேங்க் மாதிரியே செயல்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராபரி கும்பல் நுழையிறாங்க. அவங்க முகத்தை எல்லாம் மறைச்சிருக்காங்க, கையில கன்னு வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே மிரட்டுறாங்க. ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா நகையும் பணத்தையும் மட்டும் நாங்க எடுத்துட்டு போவோம், அப்படி இல்லைன்னா உங்க உசுரையும் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்ட அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லோருமே பயந்து போய் சைலண்ட் ஆகுறாங்க. உடனடியாக இந்த ராபரி கும்பல் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறானுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு அரவிந்த். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. இவருக்கு இந்த தகவல் வருது. உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த ராபரி கும்பல் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அங்கேயே போய் உட்காந்து பேசுறாருங்க. அது எப்படிப்பா நம்ம ஹீரோக்கு இவனுங்க இங்க தான் இருக்கானுங்கன்ற தகவல் கரெக்டா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கத்தை இப்ப நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ராபரி கும்பல் இது முறையா பண்ணக்கூடிய கொள்ளை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இவங்க டார்கெட் பண்ணது எல்லாமே ஃபினான்ஸ் கம்பெனி. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா ஒரு பேங்க்குள்ள ராபரி கும்பல் நுழையிறாங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்கும் போலீஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்னதா இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு போனா போதும், உடனடியாக போலீஸ்காரங்க அந்த பேங்க்குக்கு வந்துருவாங்க. அந்த ராபரி கும்பலை கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. ஆனா ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி கிடையாது. ஃபினான்ஸ் கம்பெனிங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். போலீஸ்க்கு தகவல் போய் போலீஸ் அந்த இடத்துக்கு வரதுக்குள்ளேயே இந்த ராபரி கும்பல் கொள்ளை சம்பவத்தை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸையா பார்த்து டார்கெட் பண்ணி தொடர்கொள்ளை சம்பவங்கள்ல இவனுங்க ஈடுபட்டு இருந்திருக்கானுங்க. இந்த ஒரு விஷயத்த ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிச்சு மற்ற போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் ஒரு மீட்டிங்கை போட்டு இருந்திருக்காருங்க. இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி இந்த கும்பல் சென்னைக்குள்ள வந்திருக்கிறதாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை டார்கெட் பண்ணியிருக்கிறதாகவும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த கும்பலை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. யாரை வச்சு மீனை பிடிக்கிற மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய நகைகள்ல ஜிபிஎஸ் பொருத்திடலாம். இந்த ராபரி கும்பல் வருவானுங்க, உள்ள இருக்கிறவங்கள மிரட்டுவானுங்க, அங்க இருக்கக்கூடிய நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானுங்க. நாம பதட்டப்படவே தேவையில்லை. இந்த ராபரி கும்பல் அந்த நகைகளை கொள்ளையடிச்சிட்டு எங்க போறானுங்களோ ஜிபிஎஸ் வந்து நம்ம கிட்ட காட்டி கொடுத்துரும். அந்த இடத்துக்கு போய் இவனுங்களை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மீட்டிங்ல சொல்றாருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அவருடைய பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் மூலமா இந்த ராபரி கும்பல் எங்க இருக்காங்கன்ற தகவல் இவருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுங்க கிட்டலாம் வந்து பயங்கரமா அடிதடி பஞ்சாயத்து பண்ணி அவனுங்களை அரெஸ்டும் பண்றாருங்க. அவனுங்க கிட்ட இருந்து மீட்ட பொருட்களை எல்லாம் மீடியா முன்னாடி போலீஸ்காரங்க காட்டுறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பக்காவா பிளான் பண்ணி குற்றவாளிகளை பிடிக்கிறதுல ஹீரோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ஊருக்குள்ள எரிஞ்ச நிலையில இன்னொரு சடலம் கிடைச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி எரிஞ்ச நிலையில கிடைச்ச ஆண் சடலம் யாரோடையது அப்படின்றதையே போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியலங்க. அதுக்குள்ளேயே இன்னொரு சம்பவம் அதே மாதிரியான பேட்டர்ல நடந்திருக்குது. இப்போ உயரதிகாரி ரஞ்சித் குமார் அப்படின்ற ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலையும் இப்ப நடந்த கொலையும் ஒரே மாதிரியான பேட்டர்ல இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு அப்படின்றத சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல ரஞ்சித் குமார் இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் தொடங்குறாருங்க. இவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச உடனே அந்த சீரியல் கில்லர் அவனுடைய 3வது கொலையும் பண்ணி முடிக்கிறாங்க. டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு மென்டலா இருப்பான் போல. செத்து போனவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பக்காவா கொலையை பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன எவிடன்ஸை கூட அவன் விட்டுட்டு போல. ஹைலி டேஞ்சரான ஒரு கிரிமினலா இருக்கிறான். அவன் வெளியே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. மனம் தளர விடாம ரஞ்சித் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு பூரா நடந்துகிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் 4வது கொலையும் பண்ணி முடிக்கிறான். ஸோ இந்த வழக்கு ரொம்பவே சீரியஸான ஒரு வழக்காவே மாறுதுங்க.
போகுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இல்லீகலா மாத்திரையெல்லாம் வந்து கடத்திட்டு இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ப்ராப்பரா ஸ்கெட்ச் போட்டு அந்த குரூப்பை பாத்தீங்கன்னா பக்காவா அரெஸ்டும் பண்றாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற கேஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரஞ்சித் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் வழக்க சால்வ் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உயரதிகாரி கிட்ட பயங்கரமா அவருக்கு திட்டு விழுதுங்க. இவரும் பாத்தீங்கன்னா அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் உயரதிகாரி கிட்ட கொடுக்குறாரு. ஆனா மறுபடியும் அந்த சீரியல் கில்லர் இன்னொரு கொலை சம்பவத்தை பண்றான். இந்த ரஞ்சித் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் சீரியல் கில்லர் தொடர்பா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ராத்திரி நேரம் ஜீப்ல தனியா போயிட்டு இருக்காருங்க. திடீர்னு அவருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்படுறாரு. இப்ப மீடியா எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, சென்னையில நடந்துட்டு இருந்த சீரியல் கில்லர் வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த ரஞ்சித் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் ஒரு சாலை விபத்துல மாட்டிக்கிட்டு இப்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இந்த சீரியல் கில்லர் சிட்டியில இருக்கிறவங்களுக்கு பயங்கர அச்சுறுத்தலா இருக்கிறான். இந்த நிலையில இந்த வழக்கை யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த வழக்கு நம்ம ஹீரோ கைக்கு வருதுங்க. கமிஷனர் பாத்தீங்கன்னா மனோகர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு நம்ம ஹீரோக்கு அசிஸ்டண்டா இருக்க சொல்றாருங்க. ரஞ்சித் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் தான் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோமாக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஸோ நீங்க ரொம்ப திறமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லரை கண்டுபிடிங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி ப்ரெஷர் போட்டுட்டே இருக்காங்க. அதனால சீக்கிரமா இந்த வழக்கை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மனோகர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நான் 6 கிரைம் ஸ்பாட்டையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனடியே இவங்க அந்த 6 கிரைம் ஸ்பாட்டையும் பார்க்கறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாருங்க, இப்பதான் புரியுது ரஞ்சித் ஏன் இந்த வழக்குல இவ்வளோ திணறினாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன க்ளூ கூட அந்த கில்லர் விட்டு வைக்கலங்க. நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நோ சிசிடிவி கேமரா, ஒரு சின்ன ஹேர் சாம்பிள் கூட கிரைம் சீன்ல கிடைக்கல. அது மட்டும் இல்லாம டெட் பாடி எல்லாத்தையுமே சிட்டிக்கு அவுட் சைட்ல டிஸ்போஸ் பண்ணதுனால பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மனோகர் கிட்ட கேட்கும்போது மனோகர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு சைக்கோவா தான் சார் இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா 6 கொலைகளும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல பண்ணியிருக்கான். இது எதற்காக அப்படின்றது தான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்றாருங்க. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இந்த 6 கொலைகளுமே பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணி கொலை பண்ணி அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊத்தி பாடியை எரிச்சிருக்கான். டெட் பாடியோட ஐடென்டிட்டியை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. மனோகர் கேட்கிறாரு, எதற்காக சார் டெட் பாடியோட ஐடென்டிட்டியை மறைக்கணும், அதனால அவனுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கும்போது, செத்தவன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கில்லர் யாரு அப்படின்றத போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் கில்லர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா மனோகரோட வீட்ல இருந்து கால் வருது. நான் 1/2 hourல வரேன் அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்றாரு. யாரு உங்க ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு இந்த மனோகர் சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க சார் அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் அந்த பையனை ஒரு ஆயமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இவர் சொல்றாருங்க. சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் மனோகரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை சஞ்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. யார் அந்த சஞ்சனா அப்படின்னு 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சஞ்சனாக்கு வீட்டில் ஒரு பையனை பார்த்திருக்காங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்புக்கு கிரே கலர் ஷர்ட் போட்டு வரதாகவும் அந்த பையனை பார்த்து உனக்கு ஓகேனா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சஞ்சனாக்கு கல்யாணத்துல விருப்பமே கிடையாதுங்க. இருந்தாலும் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. அப்போ கிரே கலர் ஷர்ட் போட்டு நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாருங்க. ஹீரோ கிட்ட வந்து உங்க பேர் பிருத்திவியா அப்படின்ற மாதிரி கேட்க, என் பேர் அரவிந்த் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. ஆள் மாறி போயிடுச்சு அப்படின்னு சஞ்சனாக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஹீரோவை சஞ்சனாக்கு ரொம்ப பிடிச்சி போயிருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு கேட்டுருவாங்க. ஏதாவது பிராங்க் அப்படின்னு கேட்கும்போது, பிராங்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வெளிப்படையான ஒரு பொண்ணு, எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா பட்டுன்னு கேட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அடி ஆட்கள் உள்ள நுழைஞ்சிடறானுங்க. இந்த ஒரு கேஸ் உன் கைக்கு வந்தாலும் சீக்கிரமாவே சால்வ் பண்ணிருவியாமாவே, உன்னோட அடுத்த கேஸை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உன்னைய முடிக்க சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை போட்டு தள்ளறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஹீரோ ஹேண்டில் பண்ண கேஸ்ல இருந்து உருவான எதிரிங்க தாங்க இவனுங்க எல்லாம். ஹீரோ போட்டு தள்ள பாக்குறானுங்க. ஆனா ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாரு. அப்பதாங்க சஞ்சனாக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா உண்மையான பிருத்திவி அந்த இடத்துக்கு வராரு. சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க லேட்டா வந்தது நல்லதா போச்சு பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சஞ்சனா கிளம்பிடுவாங்க. ஹீரோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை சஞ்சனாக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சுங்க. சஞ்சனா தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்பாருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்ம ஹீரோட கார் பிரேக் டவுன் ஆனதுனால லிஃப்ட் கேட்பாரு. பார்த்தா சஞ்சனா தான் கார்ல வந்திருப்பாங்க. லிஃப்ட் கேட்டுட்டு கார்ல ஏறாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, நீனு தெரியாம லிஃப்ட் கேட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஆனா நீங்கன்னு தெரிஞ்சுதான் வண்டியை நிப்பாட்டின, டைம் ஆகலையா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அந்த கார்ல ஏறி பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ரஞ்சித்தோட உடல் நலத்தை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ரஞ்சித்தோட மனைவி சொல்றாங்க, முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க கட் பண்ணா சிட்டில ராத்திரி நேரம் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கூட இல்லைங்க. ஹெவியா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த சீரியல் கில்லர் கார்ல வந்து இறங்குறான். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்த ஒரு விக்டமை பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி
கொடூரமா கொலை பண்ணி ஒரு இடத்துல தீய வச்சு கொளுத்திடுறாங்க. ஹீரோ வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த சீரியல் கில்லர் அடுத்த கொலையும் பண்ணி முடிக்கிறான். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. உடனடியே நம்ம ஹீரோ கிரைம் சீனுக்கு போறாரு. அங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்த ஒருத்தர் தான் இதை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்குது. சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கலங்க. மீடியாக்காரங்க எல்லாம் ஹீரோ சுத்தி வளைச்சு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை கொலைகள் தான் நடக்க போகுது? கில்லருடைய மோட்டிவ் தான் என்ன? போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஃபெயிலியரை இது உணர்த்துதா? சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்த போறீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட எதுக்குமே பதில் இல்லைங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்றாரு, இந்த கேஸ் சீக்கிரமா க்ளோஸ் ஆக போகுது, உங்களை எல்லாரையுமே நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ வர சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த வழக்குல எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. ஆனா முறையா கடைசியா கிடைச்ச டெட் பாடியில இருந்து ஒரு பிளேட் கிடைச்சிருக்கு. இறந்து போன விக்டமோடைய ரைட் லெக்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பிளேட் வந்து கிடைச்சிருக்குதுங்க. அந்த பிளேட்ல அந்த மேனுஃபேக்சரரோட பேர் இருக்கு. அந்த மேனுஃபேக்சரரோட பேரை வச்சு அந்த மேனுஃபேக்சரர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்றாங்க அப்படின்ற டீட்டெயிலை பிடிச்சி இந்த பிளேட்டு யாரோட உடம்புல பதிக்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. இப்போ டாக்டர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு ஹீரோ வெளியில வராரு. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் மனோகர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்ல எங்கேயோ போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் போய் மீட் பண்றாருங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. மனோகர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. உடனடியாக அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்துங்க. அதற்கான ப்ராசஸ் தாங்க இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போனதுல இதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அவருக்கு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க. அந்த பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணவங்களோட லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா மனோகர் வாங்கிட்டு வராருங்க. அதுல ஒரு 7 பேர்த்த நம்ம ஹீரோ சூஸ் பண்றாரு. ஏன்னா கில்லர் வந்து 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு 7 பேர் வராங்க. ஒவ்வொருத்தங்களையா தனித்தனியா போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா அப்பதான் செத்தது யாரு அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடியும். ஷார்ட் லிஸ்ட் பண்ண 7 பேர்த்துல 6 பேர்த்த போய் இவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க உசுரோட நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப 7வது ஒருத்தரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த நபரோட பேரு சுதாகருங்க. ஹீரோடைய கணிப்பு என்னன்னா ஒருவேளை செத்து போன நபர் இந்த சுதாகரா தான் இருக்க முடியும். ஸோ வீட்டில் போய் விசாரணை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சா ஒரு நபர் டோர் ஓப்பன் பண்றாரு. இங்க சுதாகர் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சார் சுதாகர் அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. அப்போ அவருடைய அப்பா ஒரு மாதிரி சத்தம் போடுறாரு. அப்பதான் சுதாகர் சொல்றாருங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பேரலைஸ் ஆயிட்டாரு, அப்பப்போ இந்த மாதிரி சத்தம் போடுவாரு, கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ரீசெண்டாக சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய காலில் ஒரு சர்ஜரி நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்ல, பிளேட் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஸோ தையல் போட்ட மாதிரியான மார்க் இருக்குங்க. ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த பிளேட் தயாரிக்கிற கம்பெனி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஸோ அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்ட் எல்லாம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் எனக்கு அந்த பிளேட் மூலமா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாருங்க. இந்த சுதாகர் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த வீட்டை நம்ம ஹீரோ ஆய்வு செய்யறாருங்க. அங்க இருக்கக்கூடிய புக்கை ஒன்று எடுக்கிறாரு. பட்டுன்னு இந்த சுதாகர் தண்ணி சார் அப்படின்ற மாதிரி கொண்டாந்து கொடுக்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாருங்க. இந்த சுதாகரோட நடவடிக்கையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா நமக்கு தோணுதுங்க. இப்போ சஞ்சனா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கேன், உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி போறாருங்க. போய் பார்த்தா அது ஒரு காஃபி ஷாப்பாக இருந்துட்டு இருக்கு. பார்த்தா நம்ம சஞ்சனா ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வர வச்சிருக்காங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை தவிர வேற யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோ சொல்லுவார், என் பேர் அரவிந்த், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இதை தவிர உனக்கு வேற என்னை பற்றி என்ன தெரியும், இதெல்லாம் இந்த வயசில் வர அஃபெக்ஷன், போய் வேற ஏதாவது வேலையை பாரு, அப்படி இல்லைனா வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பொண்ணா வந்து வைக்கத்தை விட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண பாரு, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு சஞ்சனா கிளம்பிடுறாங்க. இப்போ சிட்டியில் வேற ஸ்டேஷன் ஜுடிஷியல்ல ஒரு கொலை நடக்குதுங்க. அதே மாதிரியான பேட்டர்ல அந்த ஏரியா ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிஜிஸ்டரா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கூட இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை குசு குசுன்னு பேசுறாரு. அதை நம்ம ஹீரோ கவனிச்சிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெக்கர் ஒருத்தன் வந்தான் சார், பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தானா, அப்ப அங்க இருந்த ஒரு பொண்ணை கோட் போட்டு வந்த ஒரு நபர் பயங்கரமா அடிச்சான், அடிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான், இவன் மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டேஷன்ல யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம துரத்தி விட்டுட்டாங்க. உடனடியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பெக்கர் இப்ப எங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் திரும்பவும் அதே விஷயத்தை தாங்க சொல்றாரு. ராத்திரி ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு.
இருந்திருக்குதுங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் கொடையை பிடிச்சிட்டு ஃபோன் பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருந்திருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காரில் வந்த ஒரு மர்ம நபர் அந்த பொண்ணை பயங்கரமாக அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போனதை இவர் கண்ணால் பார்த்ததா வந்து சொல்கிறாருங்க. ஆனால் அந்த மர்ம நபர் முகத்தில் மாஸ்க் போட்டிருந்ததுனால அவர் யார் என்னன்னு தெரியல அப்படின்னு இந்த பெக்கர் சொல்கிறாரு. உடனடியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. அங்கே 2 சிசிடிவி கேமரா இருக்குது, 2மே உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. என்றைக்குமே அந்த பொண்ணு அந்த வழியாக வண்டியில் தான் போகுமா, இன்னைக்கு தான் பஸ்ஸில் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த பெக்கர் சொல்கிறாருங்க. டெய்லியும் வண்டியில் போகக்கூடிய அந்த பொண்ணு அன்னைக்கு மட்டும் பஸ்ஸில் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க மனோகர் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த பைக் வந்து ரிப்பேர் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷெட்லலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒருத்தரோட மெக்கானிக் ஷெட்ல அந்த பொண்ணோட வண்டி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அந்த மெக்கானிக் கிட்ட விசாரிக்கும் போது வண்டி ரெடி ஆயிடுச்சு, வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக அந்த வண்டியோட சீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அட்ரஸை வச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு இவங்க கிளம்புறாங்க. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நேத்து இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்ததா சொல்றாருங்க. நேத்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்திருக்கு. ஏமா எல்லாரும் சீரியஸான வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, உன் வீட்டு நாய்க்குட்டியை காணோம் அப்படின்றதெல்லாம் கேஸாக எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா, போமா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி திட்டி அமுச்சு வச்சிருந்திருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நைட் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஏதோ பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தோணுது, போலீஸ் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு ரொம்பவே பம்பரா. உடனே போலீஸ்காரங்க கிட்ட இந்த வீட்டை சர்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சர்ச் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்க்குறாருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அங்கே போய் பார்த்தா ரூம்குள்ள நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பொண்ணோட சிஸ்டரும் இந்த பொண்ணு மாதிரியே இருக்குங்க. ட்வின்ஸ், அவங்க பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதே சமயம் உங்க ரூம்குள்ள ஸ்கூல் ஃபோட்டோ ஒன்று இருக்குதுங்க. ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்றது தான் அந்த ஸ்கூலோடைய பேரு. அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்வின்ஸாக இருந்திருக்காங்க. இவ்வளோ ட்வின்ஸா அப்படின்ற மாதிரி மனோகரும் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த ஃபோட்டோவில் சுதாகரும் இருக்கிறாருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ சுதாகரோட வீட்டுக்கு போயிடுறாரு. சுதாகரை கையும் களமாக பிடிச்சி, நீ போலீஸ் கிட்ட ஏதோ ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ என்னன்றத உண்மை சொல்லிடு அப்படின்னு மிரட்டும் போது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ட்விஸ்ட் எல்லாம் இப்போ வெளியில வருதுங்க. என் பேரு தான் சுதாகர், என்னோட காலில் தான் பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ஆக்சுவலா அவர் சுதாகரே கிடையாது, அவருடைய பேரு சுரேந்தர். சும்மா காலில் பிளேட் வச்சிருக்கிற மாதிரி அவரு மார்க் எல்லாம் பண்ணி போலீஸ் கிட்ட பொய் சொல்லி இருந்திருக்கிறாரு. செத்து போனது சுதாகர் அப்படின்ற நபர், ஆனா சுதாகரோட ஐடென்டிட்டியில அவருடைய பிரதர் சுரேந்தர் இருக்கிறாருங்க. இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாரு. அதே சமயம் இப்போ ஒரு பொண்ணோட வீட்டுல போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணோட சிஸ்டர் பேரு மீராங்க. ஆனா அந்த மீரான்ற ஐடென்டிட்டியில இந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவங்க 2 பேர்த்தையுமே உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. சுரேந்தரோட பிரதர் சுதாகரை ஒரு மர்ம நபர் கிட்னாப் பண்ணி இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த பொண்ணோட சிஸ்டரான மீராவை ஒரு மர்ம நபர் கிட்னாப் பண்ணி இருந்திருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கால் வந்திருக்கு, நான் சொல்றதை நீங்க செஞ்சே ஆகணும், அப்படி நீங்க செய்யல அப்படின்னா உங்களுடைய பிரதர் சிஸ்டர் என் கையால செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்திருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அபடனான பில்டிங் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க எப்படி போனாங்கன்னே தெரியல. சோ இவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு அந்த மர்ம நபர் இவங்களை கூட்டிட்டு போயிருந்திருக்கான். அங்க இவங்க கண்ணு முன்னாடி சாக்கு மூட்டையில கட்டப்பட்ட ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. சோ இவங்க கையில ஒரு கன் இருந்திருக்குது. சோ அந்த கன்னை வச்சு உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நீங்க ஷூட் பண்ணி கொல்லணும், அப்படி கொல்லல அப்படின்னா உங்களோட பிரதர் சிஸ்டர் செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர்ல அவங்கள டார்ச்சர் பண்ண மாதிரியான வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி இருந்திருக்கான். தன்னோட பிரதர் மற்றும் சிஸ்டரோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த கன் எடுத்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து ஷூட் பண்ணி இருந்திருக்காங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது இவங்க ஷூட் பண்ணி கொலை பண்ணதே இவங்களோட பிரதர் மற்றும் சிஸ்டர் தான் அப்படின்ட்டு. இதை பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான். சோ நீங்க போலீஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த வீடியோ காமிச்சு உங்களையே மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த கில்லர் மிரட்டி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேர்த்தோட டெட் பாடியும் எரிஞ்ச நிலையில சிட்டிக்கு அவுட் சைட்ல போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. இந்த கில்லர் யாரு எதற்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்றது தெரியலங்க. ஆரம்பத்துல அந்த சைக்கோ மிரட்டும் போதே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்குது. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிச்ச உடனே ஒருவேளை தங்கச்சி அவன் கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படின்ற பயத்திலேயே பாத்தீங்கன்னா நாய்க்குட்டியை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்துருவா. ஆக மொத்தம் இவங்க 2 பேர்த்து கையாலேயே இவங்க 2 பேர்த்தோட ட்வின் பிரதர் மற்றும் சிஸ்டரை கொலை பண்ணி இருந்திருக்கான் அந்த கில்லர். அவங்களுடைய பிரதர் மற்றும் சிஸ்டர் இறந்ததை நினைச்சு ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, உங்க 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர்த்துக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த ஸ்கூலோடைய போட்டோ எடுத்து காட்டுறாரு. ஸோ இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒன்னா படிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இந்த போட்டோல இருக்கிறவங்க யாராவது மேல உங்களுக்கு டவுட் இருக்குதா? ஏன்னா கில்லர் வந்து அவன் கையால உங்களோட ட்வின் பிரதரையும் சிஸ்டரையும் கொல்ல கிடையாது, உங்க கையால கொல்ல வச்சிருக்கான் அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கோபத்தின் காரணமாக தான் இதை பண்ணியிருக்கான். உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த போட்டோல பெஞ்சமின் அப்படின்ற பையனோட போட்டோ மேல கை வைக்கிறாங்க. எனக்கு இந்த பையன் மேல தான் டவுட் இருக்கு அப்படின்ட்டு. அந்த போட்டோவை கொஞ்சம் தெளிவா பார்க்கும்போது தாங்க ஹீரோக்கு இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த போட்டோல ஹீரோவை எப்போதுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணான சஞ்சனாவும் சஞ்சனாவோட சிஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட
பிரான்சிஸோட ட்வின்ஸ் தான். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்க வாயவே திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேர்த்த அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ மனோகர் கிட்ட சொல்றாரு, இவங்க நம்ம கிட்ட சொன்ன விஷயத்துல கொஞ்சம் உண்மையும் நிறைய பொய்யும் இருக்கு, அதனால நாம இவனுங்க படிச்ச ஸ்கூல்ல போய் விசாரணை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டீச்சரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த டீச்சர் கிட்ட கடந்த 1 இயர்ல மட்டும் 8 மர்டர்ஸ் நடந்திருக்குது. ஸோ இறந்து போனவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் படித்தவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கும் கில்லருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அதனால் இந்த ஸ்கூலை பற்றின ஹிஸ்ட்ரி எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீச்சரும் இந்த டீச்சரோட ஹஸ்பண்டும் ஆரம்பித்த ஸ்கூல் தாங்க இது. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண ஸ்கூலாக தான் இருந்திருக்குது. அப்போ தான் இவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் சேர ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த ட்வின்ஸை பற்றி நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதும் இவங்களுடைய ஸ்கூலுக்கு நிறைய அட்மிஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. இந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இதையே ஒரு ப்ரொமோஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் சேர்ற ட்வின்ஸ்ல ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும், இன்னொரு ஆளை நாங்கள் ஃப்ரீயா படிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபரை வந்து வெளியிடுறாருங்க. இது பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்துதுங்க. நிறைய ட்வின்ஸ் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றாங்க. இது ஒரு ட்வின்ஸ் ஸ்கூல் அப்படின்ற மாதிரியே வந்து பேர் எடுக்குதுங்க. இந்த வகையில இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பையும் பாத்தீங்கன்னா இவங்க பயங்கரமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த வகையில இந்த ஸ்கூல் சார்பா வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போவாங்க. அங்கதான் முறையா பாத்தீங்கன்னா பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ் அப்படின்ற ட்வின்ஸை கவனிச்சிருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா செஸ்ல பயங்கரமான டேலண்டான பசங்களா இருந்திருக்கானுங்க. சோ அந்த 2 பசங்களையும் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பான்சர் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, அவனுக்கு 2 பேருமே பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்கன்றது தெரிய வருது. அவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் எங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க, உங்களை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி இருந்திருக்காங்க. ஆனா அந்த பசங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இல்ல வேண்டாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பிரான்சிஸ் அப்படின்ற பையன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையனா இருந்திருக்கான். ஸோ இந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, நீ உன்னோட தம்பி பிரான்சிஸை எங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தனா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட தம்பிக்காக சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே செஸ்ல மட்டும் கிடையாதுங்க, படிப்புலயும் கெட்டிக்கார பசங்களா இருந்திருக்கானுங்க. நல்லா படிப்பானுங்க, நல்லா விளையாடுவானுங்க. இவனுக்கு பயங்கரமான டேலண்ட் இருந்திருக்குதுங்க. எல்லாத்துலயுமே தி பெஸ்டான பசங்களா இவங்க 2 பேருமே இருந்திருக்கானுங்க. எப்போதுமே இந்த டீச்சர் இந்த 2 பேர்த்த வச்சுதான் மற்ற பசங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பசங்களுக்கும் இவங்க 2 பேர்த்தோடைய கதை ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் டீச்சர் இந்த ஒரு விஷயத்த பண்ணுனாங்க. ஆனா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க. என்னடா அது டீச்சர் எப்ப பார்த்தாலும் இவனுக்கு 2 பேர்த்தையே தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இந்த 2 பசங்க மேல வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ் இந்த 2 பசங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்திருக்குது. அப்ப எல்லா மாணவர்களோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. ஆனா பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் சும்மா மீசி எல்லாம் வரைஞ்சிட்டு எங்களுக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, நாங்க தான் எங்களுக்கு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஆதரவா இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா பேரண்ட் மாதிரி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி இருந்திருப்பான். இது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த பசங்க எவ்வளவு பெஸ்டான பசங்களா இருக்காங்க, ஆனா நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட பசங்களை பேரண்ட்ஸ் பயங்கரமா திட்டி இருந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த பசங்க மேல சம்மகான்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் இவங்க மேல ஒரு பெரிய வெறுப்பு ஏற்படுத்துதுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கிட்ட பயங்கரமா வம்பெழுத்து இருந்திருக்கானுங்க. இதுல கடுப்பான பெஞ்சமின் பாத்தீங்கன்னா அந்த பசங்களை போட்டு பொலவலன்னு பொழந்துட்டான். சோ இப்போ இந்த டீச்சர் கிட்ட இந்த பிரச்சனை போகுது. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, ரவுடித்தனம் பண்றதுக்காக இங்க வரல, படிக்கிறதுக்காக தான் வரோம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையில பெஞ்சமினோட கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுதுங்க. கொஞ்ச நாள்ல காம்படிஷன் வரப்போகுது. அந்த காம்படிஷன்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா தோத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா நீ என் கூட விளையாடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த டீச்சர் பயங்கரமா திட்டி விட்டுட்டாங்க, என்னடா நீ விளையாடிட்டு இருக்க, இப்படி நீ விளையாடினா கண்டிப்பா தோத்து போயிருவ, அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் மானமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல டீச்சர் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஆரம்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சான்ஸ்ல பாத்தீங்கன்னா இவன் வின் பண்றான். எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இந்த பெஞ்சமின் சொல்றான், ஆக்சுவலா என்னோட கான்சென்ட்ரேஷன்லாம் எந்த காரணத்தை கொண்டும் மிஸ்ஸே ஆகாது, ஆக்சுவலா நான் உங்களை அம்மாவா பாத்துக்கிட்டு இருக்கேன், அம்மாவை யாராவது தோக்கடிப்பாங்களா, அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நீங்க வின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் தோத்துக்கிட்டு இருந்தேன், உங்களை ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க பட்டுன்னு பவர் கட் ஆகுதுங்க. உடனடியா இவன் அடிச்சு புட்டிச்சு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எங்கடா ஓடுறான் அப்படின்னு பார்த்தா பிரான்சிஸோட ரூம்குள்ள போறான். பிரான்சிஸ் பயங்கரமா கத்தி கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். இவன் வந்துட்டுண்டா நான் கிட்ட தாண்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வச்சு இந்த பெஞ்சமின் பிரான்சிஸை சமாதானப்படுத்துறான். அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, பிரான்சிஸுக்கு பாத்தீங்கன்னா இருட்டுனா பயம். ஸோ இருட்டு காரணமா இவன் வந்து ஒரு மென்டல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கான்.
இருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி இருக்கிறான். எப்போதுமே பிரான்சிஸை கிட்ட இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கணும், இருட்ட நெருங்க விடாம பார்த்துக்கணும். இந்த விஷயம் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய மற்ற டீச்சர்ஸ்க்கு தெரிய வருதுங்க. அவங்க வராண்டால நடந்து போயிட்டு இருக்கும்போதே இந்த பையனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்காமாவே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருவாங்க. இந்த பிரான்சிஸ்க்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த ப்ராப்ளமை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்ல வச்சு இந்த பையனை டார்கெட் பண்றாங்க. ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 30 பேர் வந்து கெமிஸ்ட்ரி லேபுக்கு போவாங்க, 30 பேர் வந்து பிசிக்ஸ் லேபுக்கு போவாங்க. அந்த வகையில பெஞ்சமின் ஒரு லேப்லயும் பிரான்சிஸ் ஒரு லேப்லயும் இருப்பாங்க. பிரான்சிஸ் இருக்கக்கூடிய லேப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இவனை பயங்கரமா பயன்படுத்தி விட்டுருவாங்க. இருட்டை பார்த்து பயங்கரமா கத்துன்னு கத்தி ஒரு கட்டத்துக்கு மேல அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இந்த தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு பெஞ்சமின் ஓடி போய் பார்க்கும்போது பிரான்சிஸ் அந்த அதிர்ச்சியில இறந்தே போயிட்டான். பெஞ்சமினுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சந்தம் பிரான்சிஸ் மட்டும்தான். இந்த பிரான்சிஸை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் இவன் அழுதுகிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மதர் வந்து இந்த பையன் ரொம்ப பாவம், இங்க இருக்கிறது அவனுக்கு சேஃப் கிடையாது, அதனால அவனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பெஞ்சமினை வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. இந்த டீச்சரோட ஹஸ்பண்டும் அதை நினைச்சு குடிச்சு கடைசியில இறந்தே போயிட்டாருங்க. இந்த பெஞ்சமினை பத்தி இந்த டீச்சர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பெஞ்சமின் சாதாரண ஒரு பையனே கிடையாது, ரொம்ப டேலண்டான ஒரு பையன். எல்லோருக்குமே பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு 2 பிளான் மட்டும்தான் இருக்கும். ஆனா பிளான் ஏ பிளான் பி நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பையன் 3ஆவதா ஒரு பிளானை கண்ணுக்கே தெரியாம நடத்திக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனோட செஸ் விளையாட்டோட யுக்தி அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுடைய டீடைல்ஸ் எனக்கு கிடைக்குமா மேடம், அதை வச்சுதான் இந்த வழக்கை நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய டீடைல்ஸை கொண்டாந்து இந்த டீச்சர் கொடுக்குறாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஹீரோ செக் பண்ண சொல்றாரு மனோகர் கிட்ட. மனோகர் செக் பண்றாரு. இது வரைக்கும் செத்து போனவங்க இந்த ஸ்கூல்ல படிச்ச ட்வின்ஸ்ல ஒரு ஆளு அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ சஞ்சனாவோட வீட்டுக்கு போறாருங்க. அங்க போய் பார்த்தா சஞ்சனாவும் அஞ்சனாவும் பாக்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இவரே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. சஞ்சனா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து உங்களோட ஒரு ட்வினை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை நான் சொல்லிடுறேன், நீங்க யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வெயிட் பண்றாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு வெளியில வராங்க. மனோகரோட வீட்டில் இவங்க 2 பேர்த்த ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் ஹீரோடைய பிளானுங்க. இப்போ இவங்க 2 பேர்த்த சேஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தீரன் மற்றும் தீரஜ் அப்படின்ற ட்வின் எங்க இருக்காங்க அப்படின்றதே தெரியல. ஸோ கில்லர் வந்து அடுத்தது அவங்கள தான் டார்கெட் பண்ணுவான். அவங்க 2 பேர்த்து எப்படியா சேஃப்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்போ தீரன் மற்றும் தீரஜோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரணை பண்ணா அவங்க இங்க இல்ல, காலி பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. அவங்க மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு டீடைல் மட்டும் கிடைக்குது. அங்க போய் பார்த்தா அந்த காய்கறி கடையும் வேற ஒருத்தங்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ராத்திரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சீரியல் கில்லர் அடுத்த கொலையை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா உயரதிகாரி அங்கே இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. பெஞ்சமின் தான் கில்லர் அப்படின்னு சொல்கிற, அந்த கில்லர் எங்கே இருக்கான்றதை உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ செத்து போனது தீரனா இல்லை தீரஜான் வேறு தெரியல அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறாரு தீரன் அப்படின்ட்டு. அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்த சொல்கிறாருங்க. அதாவது பிரான்சிஸை அந்த லேபில் வச்சு லைட் ஆஃப் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த பசங்கள்லாம் கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த பசங்களை கில்லர் கொலை பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய பிரதர் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா ட்வின்னு, அவங்கள தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் இந்த கில்லர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். என் தம்பி செத்து போனதை நினைச்சு நான் வேதனைப்பட்டேன்ல, அதே மாதிரி உங்களோட பிரதர் செத்து போறதை நினைச்சு நீங்க வேதனைப்படுங்க அப்படின்ற பேட்டர்ன்ல தான் இந்த சீரியல் கில்லர் கொலை சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு லேப்ல இருந்தது தீரஜ், இவன் கொலை பண்ணி இருக்கிறது தீரன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்போ உயரதிகாரி மூலமா ஹீரோக்கு இன்னொரு தகவல் தெரிய வருதுங்க. ரஞ்சித் குமார் அப்படின்ற ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் இப்போ நார்மல் ஆயிட்டாரு. இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ அவரை போய் பாக்குறாருங்க. அப்பதாங்க இன்னொரு ட்விஸ்ட் வெளியில வருது. இன்னைக்கு ராத்திரி ரஞ்சித்துக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு பிளாக் கலர் வண்டி ஃபாலோ பண்ணிட்டே வந்து இவரை ஆக்சிடென்ட் பண்ணி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருந்தது கில்லர் தான். அதே கில்லர் தான் என்ன ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் அட்மிட் பண்ணுனா. அந்த கில்லருக்கு என்ன கொல்லணும்ன்றது நோக்கம் கிடையாது, ஆனா என்ன வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது நோக்கமா இருந்திருக்குது. இதுக்கும் நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சித் ஹீரோ கிட்ட சொல்றாருங்க. இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்க, பிரான்சிஸோட ஒவ்வொரு நினைவு நாள் அப்பவும் நான் வந்து பிரான்சிஸோட சமாதியில பூ வைக்கிறதுக்காக போவேன். ஆனா அங்க ஆல்ரெடி பூ வைக்கப்பட்டிருக்கும். விச் மீன்ஸ் அவன் நேரத்திலேயே பிரான்சிஸோட சமாதிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான், ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பா அவனுடைய நினைவு தினம் அன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா பெஞ்சமின்
பெஞ்சமினை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இதை மனசுல வச்சுக்கிறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சமாதிக்கு போறாரு. ஏன்னா அடுத்த நாள் தான் பாத்தீங்கன்னா பிரான்சிஸோடைய நினைவு நாள். பிளாக் கலர் கோட்டு போட்டுட்டு ஒரு மர்ம நபர் அந்த இடத்துக்கு வராரு. முகத்துல மாஸ்க் போட்டிருக்காரு. பூக்கத்தை கொண்டு போய் பிரான்சிஸோட சமாதியில வைக்கும் போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்று கன் பாயிண்ட்ல மிரட்டுறாரு. ஒழுங்கா சரண்டர் ஆயிரு இல்லாட்டி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பெஞ்சமின் பாத்தீங்கன்னா மாஸ்கை ரிமூவ் பண்ணி விட்டு இருந்திருப்பான். அப்பதாங்க அந்த பெஞ்சமினோட முகமே நமக்கு தெரிய வருது. அந்த பெஞ்சமின் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய மனோகருங்க. பட்டன்னு மாஸ்கை மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அது மனோகர் தான் அப்படின்றது தெரியாதுங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் அந்த மனோகரோடைய முகத்தை நம்ம பார்த்தோம். ஹீரோ கையில சிக்காம அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ மனோகரோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. பார்த்தா மனோகர் வீட்டுல தாங்க இருக்கிறாரு. சஞ்சனா மற்றும் அஞ்சனா இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா அந்த கில்லருக்கு இவங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனடியே இவங்களை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா சேர்ல இவங்க 2 பேர்த்தையுமே மனோகர் கட்டி போட்டு வச்சிருக்காருங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த 2 பேர்த்துல ஒரு ஆளை பாத்தீங்கன்னா மனோகர் தூக்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா இந்த கில்லர் ட்வின்ஸ்ல ஒருத்தரம் தானே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறாரு. உடனடியாக அந்த இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ரொம்ப வேகமா வர ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சுரேந்தர் மற்றும் தாரா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நினைச்சு பாக்குறாரு. ஒரு அபடனான பில்டிங்க்கு தான் வந்து எங்களை வர சொல்லி இருந்தான் அப்படின்ட்டு. இந்த ஊர்ல அபடனான பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ஒரு இடம் தெரியுதுங்க. உடனடியா அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க மனோகருக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் சஞ்சனா அஞ்சனாவை காப்பாத்துறதுக்காக உள்ள ஓட மாடியில இருந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த பெஞ்சமின் வந்து லெஃப்ட்ல வந்துகிட்டு இருக்கான், இந்த கன்னை வச்சு பெஞ்சமினை ஷூட் பண்ணிரு, இல்லாட்டி அஞ்சனாவை அவன் ஷூட் பண்ணி கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு சஞ்சனா பாத்தீங்கன்னா அந்த கன்னை வாங்கி ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அங்க வந்தது பெஞ்சமின் கிடையாது, அஞ்சனா பாத்தீங்கன்னா சஞ்சனா கையாலேயே இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் மனோகரை பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கன்னோட நின்னுட்டு இருக்கிறாரு. தக்காளி அங்கதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்டையே வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோடைய நெஞ்சில பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு பச்சை இருக்குங்க. இவ்வளவு நாள் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் பெஞ்சமின். அரவிந்த் அப்படின்ற ஐடென்டிட்டியில போலீஸா வேலை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சீரியல் கில்லிங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸரா நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட இது எல்லாத்தையும் பண்ண சொல்லி இருந்திருக்கிறாரு. பட் உண்மை என்னன்னா நம்ம ஹீரோ தான் இந்த பெஞ்சமின். இப்போ கரெக்டா நம்ம ரஞ்சித் குமார் உள்ள வந்துடுறாருங்க. இந்த ரஞ்சித் குமாருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ மேல டவுட் வந்திருக்குது. அதனால ஹீரோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. ஃபைனலி நம்ம ஹீரோ தான் கில்லர் அப்படின்னு ரஞ்சித்துக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோ உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு நடந்த அநீதிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவைதானா அப்படின்ட்டு. தப்பு செஞ்சவனை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. உனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சா அதை மறந்துடுன்றாங்க. என்னால மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாருங்க. ஆனா ஐஏஎஸ் வேண்டாம் ஐபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. ஏன்னா அப்பதான் இவர் நினைச்சதா பண்ண முடியும் அப்படின்ட்டு. என்னன்னா இவங்களை எல்லாம் பழி வாங்கணும், எனக்கு கிடைச்ச வழி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்காரு. ஸோ எல்லா ட்வின்ஸையுமே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அஞ்சனா சஞ்சனா தீரன் தீரஜ் இவங்க 2 பேர்த்த மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலங்க. அதனால மத்த கொலை சம்பவங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. முதல்ல நடந்த 6 கொலையிலுமே இவரோட போலீஸ் மூளையை பயன்படுத்தி எந்த ஒரு க்ளூமே ரஞ்சித்துக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாருங்க. ஆனா 7ஆவதா நடந்த கொலையில டெட் பாடியில இந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் மட்டும் ரஞ்சித்தோட கைக்கு கிடைச்சதுன்னா ரஞ்சித் கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணி இருந்திருக்காருங்க. இந்த அஞ்சனா சஞ்சனா தீரன் தீரஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேர்த்தோட அட்ரஸை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கூல்ல போய் வேணுனே ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நடிச்சு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வாங்கி தீரன் தீரஜை தேட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. ஆரம்பத்துல தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு தான் நாம தேடிட்டு இருக்கக்கூடிய அஞ்சனா சஞ்சனா அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்க. இவர் பிளான் பண்ணபடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த ரஞ்சித்துக்கு ஹீரோ மேல டவுட் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரியுங்க. ஹீரோவை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியுங்க. அதனால இந்த மனோகரை வச்சு ரஞ்சித்தை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு ராத்திரி மனோகரை ஹீரோ வாண்டடா அந்த ஒரு பிரான்சிஸோட சமாதிக்கு வர சொல்லி இருந்திருக்கிறாரு. பூக்கொத்த வைக்க சொல்லி இருந்திருக்கிறாரு. ஹீரோவை துரத்துற மாதிரி நடிச்சிருந்திருக்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மனோகர் எப்படி இந்த பொண்ணை இந்த அவனான பில்டிங்க்கு கூட்டிட்டு வந்தாரு? என்னதான் சுப்பீரியர் ஆபீசர் சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்பதான் ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட சொல்றாருங்க. இந்த மனோகருக்கு நம்ம ஹீரோ கில்லர் மாதிரி போன் பண்ணி ஒழுங்கா நான் சொல்றதை நீ செய்யல அப்படின்னா உன்னோட பையனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கிறாருங்க. ஸோ அந்த கில்லரோடைய மிரட்டலுக்கு பயந்து தான் இந்த பொண்ணை அந்த அவனான பில்டிங்க்கு மனோகர் கூட்டிட்டு வந்திருந்திருக்கிறாரு. அஞ்சனா சஞ்சனாவை இந்த இடத்துக்கு வர வச்சு சஞ்சனா கையாலேயே அஞ்சனாவை போட்டு தள்ளணும் அப்படின்றத என்னோட பிளானு. நான் மனோகரை வச்சு பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பிளானை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. ரஞ்சித் சொல்கிறாரு அதெல்லாம் போட்டோம், நீ எப்படி தெரியுமா என்கிட்ட மாட்டின, இந்த லைட்டர்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க.
அன்னைக்கு நம்ம ரஞ்சித்தை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அவருடைய லைட்டரை பாதி கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ரஞ்சித் கவனிச்சிருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அப்போ இதே லைட்டரை தான் வச்சிருந்திருப்பாரு. இந்த லைட்டரை தானே நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ரஞ்சித்துக்கு சந்தேகம் வந்து ஃபாலோ பண்ணவே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஹீரோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு விசாரிக்கும் போது இவர் பெங்களூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. பெங்களூர்ல போய் விசாரிக்கும் போது தான் ஹீரோடைய பேரண்ட்ஸ் ஒரிஜினல் பேரண்ட்ஸே கிடையாது, ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோக்கு வேற ஒரு பேர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ரஞ்சித் யோசனை பண்ணிட்டாருங்க. அந்த பேர் தான் பெஞ்சமின். ஸோ ரஞ்சித் குமாரோடைய டேலண்ட்னால வசமா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. பிரஸ் மீட்ல சொல்லிடுறாங்க, இவ்வளவு நாள் சிட்டில அச்சுறுத்தலா இருந்த இந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டோம், இனி யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சித் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ராபரி கேஸ்ல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணார் இல்லையா, அதுல ஒருத்தன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். உன்னை ராபரி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு, நீ எப்பறம் வெளியில இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அது நான் இல்ல சார், எங்க அண்ணன், என் பேர் தீரன், அவன் பேர் தீரஜ், நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த ரஞ்சித் இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறாருங்க. ஆக்சுவலா கில்லர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பர்த்டே அன்னைக்கு தான் கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நான் தீரன் அப்படின்றவருடைய டெட் பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, சோ அன்னைக்கு தீரனுடைய பர்த்டேவே கிடையாது. இப்போ இந்த தீரன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஜெயில இருக்கான். நம்ம ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜெயில இருக்காரு. இன்னைக்கு தீரனுடைய பர்த்டே, சோ தீரனை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வாண்டடா அரெஸ்டே ஆயிருக்காரு அப்படின்றது இப்போ நமக்கு புரிய வருதுங்க. இப்போ நம்ம ரஞ்சித் அடிச்சு பிடிச்சி ஜெயிலுக்கு போறாரு. ஆனா அங்க போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த தீரனையும் போட்டு தள்ளிடுறாரு. இப்ப ரஞ்சித் மற்றும் மனோகரோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுதுங்க. அந்த டீச்சர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த பெஞ்சமின் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ரொம்ப டேலண்டான ஒரு ஆள். நம்ம கிட்ட பிளான் ஏ மற்றும் பிளான் பி மட்டும்தான் இருக்கும், ஆனால் இவங்கிட்ட பிளான் சி இருக்கும். அந்த பிளான் சியை ஒரே டைமில் எக்ஸிக்யூட்டும் பண்ணி பக்காவாக அதை ஹேண்டில் பண்ணுவான். அதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லிங்லையும் ஹீரோ பயன்படுத்தி இருந்திருக்கிறாரு. ரஞ்சித் நினச்சிட்டு இருக்கிறாரு அந்த லைட்டரை வச்சு தான் நம்ம ஹீரோவை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்னன்னா நம்ம ஹீரோ தான் வாண்டடா அந்த லைட்டரை வச்சு ரஞ்சித் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே வச்சிருந்திருப்பாரு. ஹீரோ எப்படியாவது ஜெயிலுக்குள்ள வந்தா மட்டும்தான் இவனோட கதையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு வாண்டடா பிளான் பண்ணி உள்ள வந்திருந்திருக்காருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி தீரனை போட்டு தள்ளிட்டு தான் நம்ம பார்த்தோமே அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு அனாதை பணத்தை வேணும்னே எரிச்சு தீரன் தான் வந்து கொல்லப்பட்டதா வந்து ஹீரோ அவரோட உயரதிகாரி கிட்ட சொல்லி இருந்திருக்காருங்க. இந்த தீரன் ஜெயில இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஞ்சித் கிட்ட வேணும்னே க்ளூஸ் எல்லாம் கொடுத்து அவரா வாண்டடா மாட்டி ஜெயிலுக்குள்ள வந்திருக்காரு. இப்போ அவரோட ஃபைனல் ரிவெஞ்சையும் எடுத்துட்டாரு. ஒரு முறை இல்லீகல் மாத்திரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பலை இவர் பிடிச்சிருந்திருப்பாருங்க. அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாத்திரை இவர் கையில் இருக்கும். அந்த மாத்திரையை வாய்க்குள்ள போட்டு மென்னு அப்படியே விழுந்துருவாருங்க. என்னோட கடைசி ஆசையா நான் 2 விஷயத்த உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஒன்று, இந்த மனோகரோடைய ஹார்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னுடைய ஹார்ட்டை எடுத்து வச்சிருங்க. நானும் என்னுடைய பிரதரும் வந்து அனாதையாக இருந்த மாதிரி மனோகரோடைய பையன் அனாதையாக இருந்துடக்கூடாது, மனோகர் உயிரோடு இருக்கணும். 2வது, என்னுடைய பிரதர் பிரான்சிஸை எந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்களோ அதுக்கு பக்கத்திலேயே என்னையும் புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உசுர விட்டுறாருங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லராக ஆரம்பிச்சு படத்தோட எண்டிங் ரொம்ப எமோஷனலாக முடியுங்க. ஹீரோடைய டேலண்ட்டுக்கு இந்த இந்தியாவையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து பிரான்சிஸை போட்டு தள்ளதுனால அதை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகவே அவரோட மொத்த டேலண்ட்டையும் பயன்படுத்தி கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.